வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பத்தி பேசப் போறோம். ஆமா, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணுதான். அதாவது இந்த கிரிப்டோ உலகத்துல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஒரிஜின் எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட்ல குடுக்கிற வெகுமதிகள் ஸ்டேக்கிங், ஸ்பைடர் வெப், டாவ் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. கரெக்ட். நெறைய ரிவார்ட்ஸ் பத்தி டாக்குமெண்ட்ஸ்ல சொல்லிருக்காங்க. இதுல நமக்கு வர்ற முதல் கேள்வி என்னன்னா, இவ்வளவு வருமானம் எங்கிருந்து வருது? இது என்ன காத்துல இருந்து மேஜிக் மாதிரி உருவாக்குறாங்களா? ஹம். நெறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும். அதான். இன்னைக்கு நம்மளோட மிஷன் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், ட்ரெஷரி, குவிக் ஸ்வாப் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா அலசப் போறோம். கண்டிப்பா. ஏன்னா இது ஏதோ சாதாரண கிரிப்டோ முதலீடு கிடையாது. ஒரு முழுமையான டிஃபை, அதாவது பரவலாக்கப்பட்ட நிதி அமைப்பு. சரி, இது கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். நிறைய ஆவணங்கள், தரவுகள்லாம் திரட்டி வச்சிருக்கோம். நேயர்களே, உங்க முதலீடு எப்படி வட்டியா மாறுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த சிஸ்டம்ல பணம் எப்படி உள்ள வருது, எப்படி வெளிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆ, அங்கிருந்தே ஆரம்பிப்போம். ஒரு 10ஆம் வகுப்பு பையனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நான் ஒரு 1000 டிஏஐ முதலீடு செய்றேன்னு வச்சுப்போம். ஓகே. $1000 மதிப்புள்ள ஸ்டேபிள் காயின். ஆமா, நான் அந்த $1000 கொடுத்துட்டு எல்ஜிஎன்எஸ் டோக்கன் வாங்குறேன். இப்ப நான் கொடுத்த அந்த பணம் எங்க போகுது? யாரோ ஒருத்தரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கா, இல்ல ஒரு உண்டியல்ல போட்டு வைக்கிறாங்களா? இல்ல இல்ல. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே அதுதான். நீங்க குடுக்குற பணம் எந்த ஒரு தனிநபரோட பாக்கெட்டுக்கும் போகாது. அப்புறம் எங்க போகுது? அது ட்ரெஷரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாதுகாப்பான பெட்டகத்துக்கு போயிடும். ட்ரெஷரி, அதாவது ரிசர்வ் பேங்க் மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. நம்ம ரிசர்வ் பேங்க் எப்படி தங்கத்தை ஒரு இருப்பா வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி இந்த சிஸ்டம்க்கு உங்க முதலீடு தான் இருப்பு. ஓகே, பணம் ட்ரெஷரியில பத்திரமா இருக்கு. ஆனா அந்த பணம் சும்மா லாக்கர்ல தூங்கிட்டு இருந்தா எப்படி எனக்கு லாபம் தர முடியும்? அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த பணம் ட்ரெஷரியில சும்மா தூங்காது. அதாவது ஏவே மாதிரியான ரொம்ப பாதுகாப்பான லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ல அந்த பணத்தை கடனா கொடுப்பாங்க. ஆ, கடனா கொடுப்பாங்களா? யாருக்கு? கிரிப்டோ மார்க்கெட்ல நிறைய பேர் லோன் வாங்குவாங்க. அவங்க அதுக்கு வட்டி கட்டுவாங்க இல்லையா? ஆமா, வட்டி கட்டுவாங்க. அந்த வட்டி நேரா நம்ம ட்ரெஷரிக்கு சேரும். இதுதான் முதல் வருமான ஆதாரம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த ட்ரெஷரிய நிர்வகிக்கிறவங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டா என்ன பண்றது? அந்த பயம் தேவையே இல்ல. ஏன்னா இத நிர்வகிக்கிறது மனிதர்கள் கிடையாது. வேற யாரு? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான். அதாவது கம்ப்யூட்டர் கோட். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கோடு மட்டும் தானா? அதை யாராவது ஹேக் பண்ணிட்டா? அதுக்காக தான் ஆமாஸ் லேப் அப்புறம் சாட்டிக் மாதிரியான பெரிய ஆட்கள் இந்த கோட ஆடிட் பண்ணிருக்காங்க. ஆடிட்னா செக் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க? ஆமா, இதுல எந்த குறுக்கு வழியும் இல்ல, பின்வாசல் கிடையாதுன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஓ, அப்போ இது வெறும் மாயாஜால பணம் இல்ல, உண்மையான கடன்கள் மூலமா வர்ற லாபம். இப்போ இது கொஞ்சம் மேக் சென்ஸ் ஆகுது. கண்டிப்பா. இப்போ ட்ரெஷரி எப்படி பணத்தை உருவாக்குதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்டேக்கிங் ரிவார்ட். இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. நான் டாக்குமெண்ட்ல படிச்சேன், ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் 0.2லிருந்து 0.4% வரைக்கும் காம்பவுண்டிங் வட்டி கிடைக்குதுன்னு. ஆமா, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அடிப்படையில இது இயங்குது. அது எப்படி சாத்தியம்? லெண்டிங்ல அவ்ளோ பெரிய வட்டி கிடைக்காதே, வேற எங்க இருந்து இந்த வட்டி வருது? கரெக்டான பாயிண்ட். லெண்டிங் வட்டி மட்டும் பத்தாது. அதுக்கு இன்னொரு முக்கியமான வருமானம் இருக்கு. அதுதான் பரிவர்த்தனை கட்டணம். பரிவர்த்தனை கட்டணமா? யாரு கட்டணம் கட்டுறா? இப்ப நீங்க உங்க எல்ஜிஎன்எஸ் டோக்கனை வித்துட்டு மறுபடியும் டிஏஐயா மாத்துறீங்கன்னு வச்சுப்போம். விக்கும்போது அப்போ அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5% கட்டணத்தை புடிச்சிடும். என்னது 5%? அது யாருக்கு போகுது? கம்பெனிக்கா? இல்லவே இல்ல. அந்த 5%த்துல 2.1% டோக்கனை அப்படியே பர்ன் பண்ணிடுவாங்க. பர்ன் பண்றதா? அதாவது எரிச்சிடுவாங்களா? எரிச்சிடுவாங்கன்னா சிஸ்டம்ல இருந்து நிரந்தரமா அழிச்சிடுவாங்க. அழிச்சிட்டா எப்படி லாபம் வரும்? ஓ, அப்போ டோக்கன் விலை விழாம இருக்கும். கரெக்ட். இதுக்கு பேரு தான் டிஃப்ளேஷனரி எஃபெக்ட். அது மட்டும் இல்லாம அந்த அழிக்கப்பட்ட டோக்கனுக்கு இணையா ஸ்டேபிள் காயின் ஏ அப்படின்னு ஒன்னு உருவாக்குறாங்க. அப்போ மீதி இருக்கிற கட்டணம்? மீதி கட்டணங்கள் சிஸ்டமோட லாபமா மாறி உங்கள மாதிரி ஸ்டேக் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வெகுமதியா பிரிச்சு கொடுக்கப்படுது. ஆஹா, இப்ப புரியுது. நான் எதுவும் செய்யாம டோக்கனை சும்மா ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாலே, சிஸ்டம்ல நடக்கிற ஒவ்வொரு விற்பனையிலிருந்தும் எனக்கு ஒரு ஷேர் வருது. ஆமா, ட்ரெஷரியோட லாபம் பிளஸ் இந்த எக்ஸிட் ஃபீஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த 8 மணி நேர வட்டியா வருது. வாவ், இது ஒரு அழகான சீரான பொருளாதாரம்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி.
இப்போ உங்க சொந்த முதலீட்டுக்கு எப்படி லாபம் வருதுன்னு பாத்துட்டோம். ஆனா நீங்க இத மத்தவங்களுக்கு பரிந்துரைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அதுதான் அந்த ஸ்பைடர் வெப் வெகுமதியா? ஆமா, ஸ்பைடர் வெப் நெட்வொர்க் ரிவார்ட். இத பத்தி நான் ஒரு கேள்வி கேட்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 15 லெவல் வரைக்கும் போகுதுன்னு படிச்சேன். 15 லெவல் தான். இத கேட்கும்போது எனக்கு ஒரு டவுட் வருது. இது என்ன நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா இல்ல எம்எல்எம்மா? நெறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஆனா இதுக்கும் எம்எல்எம்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? புதுசா ஒருத்தர் வந்தாதான் பழைய ஆளுக்கு பணம் போகுமா? இல்ல, அதுதான் தப்பு. சாதாரண எம்எல்எம்ல நீங்க $1000 கொடுத்தா அந்த அசல் தொகையிலிருந்து கமிஷனை பிரிச்சு மேல கொடுப்பாங்க. ஆமா, அப்படிதான் நடக்கும். ஆனா இங்க உங்க அசல் தொகையிலிருந்து ஒரு பைசா கூட கமிஷனா போகாது. அப்போ கமிஷன் எங்கிருந்து வருது? அவங்க சம்பாதிக்கிற லாபத்துல இருந்து. அதாவது இப்போ நீங்க என்னைய ரெஃபர் பண்றீங்கன்னு வெச்சுப்போம். ஓகே, நான் உங்களை சேர்த்து விடுறேன். எனக்கு டெய்லி ஸ்டேக்கிங் மூலமா ஒரு லாபம் வரும் இல்லையா? ஆமா, அந்த 8 மணி நேரம் லாபம். அந்த லாபத்திலிருந்து ஒரு 8லேருந்து 16% வரைக்கும் உங்களுக்கு கமிஷனா வரும். இதுதான் லெவல் 1. ஓ, அசலே தொடாம வர்ற லாபத்திலிருந்து மட்டும் கமிஷன்? இது ஒரு நல்ல புத்தகத்தை நண்பருக்கு பரிந்துரைத்து அவர் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ராயல்டி கிடைக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டான உதாரணம். ஆனா இந்த 15 லெவலுக்கும் ஈஸியா பணம் வந்துருமா? அப்படி வராது. ஒவ்வொரு லெவலுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ லெவல் 1 வேணும்னா நீங்க குறைந்தபட்சம் $100 ஸ்டேக் பண்ணிருக்கணும். ஒருத்தரையாவது டைரக்டா இணைச்சிருக்கணும். அப்போ லெவல் 2? $300 ஸ்டேக் பண்ணி 2 பேரை இணைச்சிருக்கணும். அவங்களுக்கு 5லிருந்து 10% லாபம் கிடைக்கும். இப்படியே போனா அந்த 15வது லெவலுக்கு என்ன கண்டிஷன்? அங்க நீங்க $10,000 முதலீடு செஞ்சிருக்கணும். 15 பேரை நேரடியா இணைச்சிருக்கணும். ஓஹோ, அப்போ இது சிஸ்டம்க்கு புது முதலீடுகளை கொண்டு வரதுக்கான ஒரு ஊக்கத்தொகை மாதிரி செயல்படுது. ஆமா, கம்யூனிட்டியை பில்ட் பண்றவங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டு இது எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா பிரிஞ்சு நேரா உங்க வாலெட்டுக்கே வந்துடும். வாலெட்னா ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க் மாதிரி? ஆமா, எந்த மனுஷனும் இதை அப்ரூவ் பண்ண தேவையில்ல. சரி, இப்போ சின்ன அளவுல நெட்வொர்க் பண்றவங்களுக்கு ஸ்பைடர் வெப், அப்போ பெரிய அளவுல கம்யூனிட்டி உருவாக்குறவங்களுக்கு? அதுக்கு தான் DAO வெகுமதி இருக்கு. அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன். ஆ, அத பத்தி பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இப்போ என்கிட்ட லாபமா வந்த LGNS டோக்கன்ஸ் நிறைய இருக்கு. இத நான் எங்க கொண்டு போய் பணமா, அதாவது டாலரா மாத்துறது? அது குவிக் ஸ்வாப் அப்படின்ற ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்ல நடக்கும். டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்னா இப்போ பைனான்ஸ் மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட்டா? பைனான்ஸ் வந்து சென்ட்ரலைஸ்ட். இங்க எந்த ஒரு மிடில் மேனும் கிடையாது. நீங்க விக்கணும்னு நினைச்சா வாங்குறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் எப்படி விக்க முடியும்? லிக்விடிட்டி பூல் மூலமா. லிக்விடிட்டி பூல், இத நம்ம 10ஆம் வகுப்பு பையனுக்கு எப்படி விளக்குவீங்க? இது ஒரு பெரிய தராசு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, தராசு. ஒரு தட்டுல நிறைய டை, அதாவது டாலர் இருக்கு. இன்னொரு தட்டுல LGNS டோக்கன்கள் இருக்கு. சரி. இதோட விலைய ஒரு சிம்பிளான ஃபார்முலா முடிவு பண்ணுது. பூல்ல எவ்ளோ டாலர் இருக்கோ அத அங்க இருக்கிற டோக்கன்களால வகுத்தா விலை கிடைக்கும். டாலர் பை டோக்கன் ஈக்குவல்ஸ் பிரைஸ். கரெக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இத ஆட்டோமேட்டிக்கா செய்யும். இப்போ ஒருத்தர் ஆசைப்பட்டு தங்கிட்ட இருக்கிற மொத்த டோக்கனையும் அந்த பூல்ல கூட்டிட்டா என்ன ஆகும்? பூல்ல டோக்கன் அதிகமாயிடும், டாலர் குறைஞ்சிடும். அப்போ ஃபார்முலா படி விலை ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடும். ஓ, அதனால தான் அந்த 5% எக்ஸிட் ஃபீஸ் வச்சிருக்காங்களா? எக்ஸாக்ட்லி. எல்லாரும் ஒரே நேரத்துல வித்துட்டு ஓடாம இருக்கிறதுக்கு அந்த ஃபீஸ் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வேலை செய்யுது. ரொம்ப தெளிவா புரியுது. இப்போ அந்த DAO வெகுமதி பத்தி சொல்லுங்க. அதுல V1 V2ன்னு லெவல்ஸ் இருக்குல்ல? ஆமா, நீங்க ஒரு 3 குழுக்கள் உருவாக்கி ஒவ்வொன்னுலயும் $50,000 வியாபாரம் செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அதாவது மொத்தம் $1,50,000. ஆமா, அப்போ நீங்க V1 ஆயிடுவீங்க. அந்த ஒட்டுமொத்த வியாபாரத்திலிருந்து 1%லிருந்து 5% வரைக்கும் உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். சூப்பர். அப்போ V2 ஆகிறதுக்கு? ஒரு லெக்குக்கு $1,50,000ன்னு 3 குழுக்கள்ல வியாபாரம் நடந்தா நீங்க V2. அங்க உங்களுக்கு 2லிருந்து 10% வரைக்கும் கிடைக்கும். ஓகே, இது ஒரு நல்ல கமிஷன் ஸ்ட்ரக்சர். ஆனா நான் படிச்ச டாக்குமெண்ட்ல ஒரு விஷயம் என்ன ரொம்ப பயமுறுத்துச்சு. என்ன விஷயம் அது? இந்த DAO உறுப்பினர்கள் ட்ரெஷரியில இருந்து தங்களோட ஸ்டேக்கிங் தொகையை விட 100 மடங்கு வரைக்கும் நிதி எடுத்துக்கலான்னு போட்டிருக்கு. ஆமா, 100 மடங்கு வரைக்கும் ஃபண்ட்ஸ் பெறலாம். இது ரொம்ப ரிஸ்கியா? யாரோ ஒருத்தர் 100 மடங்கு நிதி எடுத்துட்டு போயிட்டா ட்ரெஷரி காலி ஆயிடாதா? நீங்க பயப்படுறது நியாயம்தான். ஆனா அந்த பணத்தை அவங்க சொந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. பின்ன எதுக்கு அந்த ஃபண்ட்ஸ்? சுற்றுச்சூழல் திட்டங்கள், அதாவது எக்கலாஜிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்ல முதலீடு செய்யறதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். எக்கலாஜிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்னா என்ன? மரம் நடுறதா? இல்ல,
கிரிப்டோ எக்கோசிஸ்டம், அதாவது புதுசா ஒரு லெண்டிங் பிளாட்ஃபார்ம் உருவாக்குறது இல்ல பேமெண்ட் கேட்வே உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஓ, பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு. ஆமா, அதிலிருந்து வர லாபத்துல மறுபடியும் ட்ரெஜரிக்கே ஒரு பெரிய பங்கு போய் சேரும். ஆனா அந்த முதலீடு ஃபெயில் ஆனா? அங்கதான் டிஏஓ வேலை செய்யுது. கம்யூனிட்டில இருக்கிற எல்லாரும் ஓட் பண்ணி சம்மதிச்சாதான் இந்த ஃபண்டே ரிலீஸ் ஆகும். யாரோ ஒருத்தர் இஷ்டத்துக்கு பணத்தை எடுக்க முடியாது. செக் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. கரெக்ட். கம்யூனிட்டிக்கு எது நல்லதோ அதுக்கு மட்டும்தான் பணம் போகும். சரி, இப்ப நம்ம பேசின எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டா, நீங்களே சொல்லுங்க. இந்த ஆவணங்கள் படி பார்க்கும்போது ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் திட்டத்துல வருமானம் சும்மா வானத்துல இருந்து குதிக்கல. கண்டிப்பா இல்ல. ட்ரெஷரியோட முதலீட்டு லாபம், அதாவது லெண்டிங்ல வர்றது, அப்புறம் அந்த லிக்விடிட்டி பூல் கட்டணங்கள், பர்னிங் மெக்கானிசம், புதிய பரிவர்த்தனைகள், இது எல்லாத்தையும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டு ஸ்டேக்கிங், ஸ்பைடர் வெப், அப்புறம் டாவோ வெகுமதிகளை பிரிச்சு வழங்குது. இதுதான் உண்மை. சரியா? 100% சரி. எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டட் மெக்கானிசம் தான். ஆஹா, நேயர்களே, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. என்ன யோசிக்கணும்? உங்களுக்காகத்தான் நான் கேட்கிறேன். ஒரு சிஇஓ கிடையாது, எந்த ஒரு சென்ட்ரல் பேங்க்கும் கிடையாது. ஆனா ஒரு கம்ப்யூட்டர் நிரல், அதாவது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், பல கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்கள், வட்டிகள், இந்த சிக்கலான வெகுமதி அமைப்புகள் எல்லாத்தையும் இவ்ளோ நேர்த்தியா நிர்வகிக்க முடிகிறதுனா இது ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி புரட்சி. ஆமா. இப்படி ஒரு டெக்னாலஜி வளரும்போது நீங்க அன்றாடம் பயன்படுத்துற பாரம்பரிய வங்கி அமைப்புகள்ல வேற எவையெல்லாம் எதிர்காலத்துல வழக்கொழுந்து போகும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஆழமான கேள்வி. பேங்க்ல நடக்கிற பாதி வேலைகள் ஆட்டோமேட் ஆகிடலாம். இத பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நேயர்களே. நம்ம உலகம் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. தொடர்ந்து கத்துக்கோங்க, ஆராய்ந்து பாருங்க. ஆமா, கிரிப்டோ உலகத்துல நாலேஜ் தான் பவர். மிகச்சரி. மீண்டும் ஒரு சிறப்பான ஆழமான அலசலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.